ஸ்ரீ சுந்தரகாண்டம் 58வது சர்க்கம். இலங்கையில் நடந்தது என்ன? காமத்தின் பிடியிலிருந்த அந்த இராவணனிடம் அவள் இந்த இனிமையான வார்த்தைகளை கூறினாள். இந்திரனுக்கு நிகரானவரே, இந்த சீதையிடம் நீங்கள் எதை சாதிக்கப் போகிறீர்கள்? பிரபுவே, இங்கிருக்கும் தேவ, கந்தர்வ மற்றும் யக்ஷ பெண்களை கொண்டே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாமே. இந்த சீதையிடம் நீங்கள் இன்னும் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? அந்த சக்தி வாய்ந்த இராவணன் பெண்களால் இவ்வாறு சமாதானப்படுத்தப்பட்டு உடனே தன் அரண்மனைக்கு திரும்ப அழைத்து செல்லப்பட்டான். 10 தலைகள் கொண்ட இராவணன் கிளம்பி சென்றதும் கோர முகமும் இரக்கமற்ற இதயமும் கொண்ட அரக்க பெண்கள் எல்லாவிதமான கொடிய சொற்களாலும் அன்னை சீதையை அச்சுறுத்தத் தொடங்கினர். விதேக நாட்டு இளவரசி அவர்கள் பேச்சையெல்லாம் துரும்பாக மதித்து அவற்றை புறந்தள்ளினார். எனவே அவர்களுடைய கடுஞ்சொற்கள் அவரிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. தங்கள் அச்சுறுத்தும் பேச்சுக்கள் பயனற்று போவதை உணர்ந்து இறைச்சியை உண்டு வாழும் அந்த அரக்கிகள் இராவணனுக்கு இணங்கப் போவதில்லை என்று தன் முடிவில் அன்னை சீதை உறுதியாக இருக்கிறார் என்பதை அவரிடம் தெரிவித்தனர். பிறகு அவர்கள் அனைவரும் விரக்தியும் தோல்வி உணர்வும் மிகுந்தவர்களாக அன்னை சீதையை சூழ்ந்து கொண்டு தூங்க ஆரம்பித்தனர். அவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது தன் பரிதாபமான நிலையிலும் தன் கணவரின் நன்மையையும் பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருந்த அன்னை சீதை துயரத்தால் மனம் நொந்து அழுதார். அரக்கைகளில் திரிஜடை என்பவள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து பிற அரக்கைகளிடம் இவ்வாறு பேச ஆரம்பித்தாள். தசரதரின் மருமகளும் ஜனகரின் மகளும் கற்புடைய மனைவியுமான அன்னை சீதையை தின்ன நினைப்பதற்கு பதில் உங்களையே நீங்கள் நின்று கொள்வதை பற்றி சிந்தியுங்கள். அவர் எப்போதுமே அழிக்கப்பட முடியாதவர். உண்மையில் இப்போதுதான் நான் ஒரு கனவு கண்டேன். அது நினைக்கவே மிகவும் பயங்கரமானது. அது என் உடலில் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்துகிறது. அது அரக்கர்களின் அழிவு பற்றியும் இந்த பெண்ணின் கணவரின் வெற்றியையும் பற்றியது. யாரை பற்றி நான் இப்படி ஒரு கனவு கண்டேனோ அந்த துயருறும் பெண்ணான இவர் நிச்சயம் அவருடைய துன்பங்களிலிருந்து விடுபட்டு இணையற்ற மகிழ்ச்சி நிலவும் நிலைக்கு திரும்ப எடுத்து செல்லப்பட போகிறார். ஜனகரின் மகளும் மிதிலை நாட்டு இளவரசியுமான அன்னை சீதை தன்னை வணங்குபவர்களிடம் கனிவு காட்ட எப்போதும் தயாராக இருக்கிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை. இதை கேட்டதும் அந்த உயர்ந்த பெண்மணி தன் கணவர் வெற்றி பெறப் போவதை நினைத்து மகிழ்ந்து, இது உண்மை ஆகுமானால் நான் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பேன் என்று அவர்களிடம் கூறினார். அன்னை சீதை இருந்த துயரமான நிலையை கண்ட நான் அது பற்றி என் மனதில் பொறுமையாக நினைத்து பார்த்தேன். என்னால் என் மனதை சமாதானப்படுத்த முடியவில்லை. அப்போது ஜனகரின் மகளுடன் உரையாடுவதற்கான ஒரு வழி என் மனதில் தோன்றியது. அதன்படி இக்ஷ்வாகு குலத்து மன்னர்களின் மேன்மைகளை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். அந்த அரசகுலம் பற்றிய என் புகழுரைகளை கேட்டதும் பெருகி வந்த கண்ணீர் தன் பார்வையை மறைத்த நிலையில் அன்னை சீதை என்னை பார்த்து சில கேள்விகள் கேட்டார். உயர்ந்த வானரமே, நீ யார்? எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? உன்னால் எப்படி இங்கே வர முடிந்தது? ஸ்ரீராமர் மீது உனக்கு அன்பு எப்படி ஏற்பட்டது? அன்பு ஏற்பட்டது எதனால்? இவற்றையெல்லாம் என்னிடம் கூறுவாயாக. அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் நான் இவ்வாறு பதில் கூறினேன். உயர்ந்த பெண்மணியே, உங்கள் கணவருக்கு உதவ இப்போது அவருக்கு சுக்ரீவர் என்ற நண்பர் கிடைத்திருக்கிறார். அவர் மிகவும் சக்தியும் துணிவும் கொண்டவர். அவர் ஒரு பெரிய போர் வீரர். அவர் வானரர்களின் அரசர். உங்களிடம் வந்திருக்கும் நான் அந்த அரசரின் அமைச்சர் ஹனுமான் என்பதை தாங்கள் அறிவீர்களா? பெரும் செயல்களை புரிந்த உங்கள் கணவரை ராமர் என்னை உங்களிடம் ஒரு தூதுவனாக அனுப்பியிருக்கிறார். புகழ்மிக்க பெண்மணியே, தசரதரின் புதல்வரான அந்த உயர்ந்த ராமர் என்னை அவரது தூதுவனாக
அனுப்பி அடையாளம் காண ஒரு முத்திரை மோதிரத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எனவே உயர்ந்த பெண்மணியே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்கள் கட்டளையை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். உங்களை இங்கிருந்து ராமரும் லக்ஷ்மண சுவாமியும் இருக்கும் இடத்திற்கு தூக்கிச் செல்லட்டுமா? உங்கள் கட்டளை என்ன? என் வார்த்தைகளை கேட்பதும் அவை பற்றி சிறிது நேரம் யோசித்த பின் ஜனகரின் மகளான அன்னை சீதை ராவணனை அழித்துவிட்டு என்னை ஸ்ரீராமபிரான் அழைத்து செல்லட்டும். களங்கம் கூற முடியாத புகழ் கொண்ட அந்த உயர்ந்த உள்ளம் கொண்ட பெண்மணியை தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு ராமபிரான் அடையாளம் காணக்கூடிய, அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் தான் ராமருக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு செய்தியை தெரிவிக்குமாறு அவரிடம் வேண்டினேன். அப்போது அன்னை சீதை என்னை பார்த்து கூறினார், உன்மீது ஸ்ரீராமபிரானுக்கு அதிக மதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஆபரணத்தை உன்னிடம் கொடுக்கிறேன். இதை உன்னுடன் எடுத்துச் செல். இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த உயர்ந்த பெண்மணி என்னிடம் அரிதான ஒரு ஆபரணத்தை அளித்தார். ராமரிடம் முன்பு எல்லா தகவல்களையும் கூறும்படி துயரத்துடன் கூறினார். அதன் பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடித்துவிட்ட உணர்வுடன் நான் திரும்பி போக தீர்மானித்து அந்த உயர்ந்த இளவரசியை வலம் வந்து வணங்கினேன். பிறகு எல்லாவற்றையும் பற்றி சிந்தித்த பின் அவர்கள் என்னிடம் மீண்டும் ஒரு முறை கூறினார், ஹனுமான், தயவு செய்து என்னை பற்றிய எல்லா தகவல்களையும் ஸ்ரீராமரிடம் கூறுவாயாக. ராமபிரான், லக்ஷ்மண சுவாமி என்ற 2 வீர இளவரசர்களும் அரசர் சுக்ரீவருடன் இணைந்து இங்கே உடனே கிளம்பி வரும் விதத்தில் அனைவரிடமும் பேசி ஏற்பாடு செய். நான் இன்னும் 2 மாதங்கள் தான் உயிருடன் இருப்பேன். எனவே அவர்கள் இங்கே வரும் திட்டம் தாமதிக்கப்பட்டால் என்னை காக்க யாரும் இல்லாமல் நான் இறந்து போவேன். காகுஸ்தரின் வழிவந்த ஸ்ரீராமரால் அதன் பிறகு என்னை பார்க்க முடியாமலேயே போகலாம். அந்த பரிதாபமான வார்த்தைகளை கேட்டதும் நான் மிகவும் கோபமடைந்து என் அடுத்த செயலை தீர்மானித்தேன். அப்போது என் உடல் ஒரு மலை அளவு வளர்ந்தது. போரை உருவாக்க முடிவு செய்து இலங்கையின் அந்த தோட்டத்தை நான் அழிக்க துவங்கினேன். கோரமுகம் கொண்ட அரக்கிகள் அப்போது விழித்து கொண்டு அந்த தோட்டம் அழிக்கப்பட்டதையும் அங்கே வசித்து வந்த விலங்குகளும் பறவைகளும் மிகுந்த பயத்துடன் பார்த்து ஓடுவதையும் பார்த்தனர். அவர்கள் ஆங்காங்கே குழுக்களாக கூடி என்னை நோக்கி வந்தனர். எனக்கு அருகில் வந்ததும் என்னை பார்த்துவிட்டு ராவணனிடம் தகவல் தெரிவித்தனர். அவர்கள் கூறினார்கள், சக்தி வாய்ந்த அரசரே, உங்கள் சக்தியை அறியாமல் ஒரு தீய குரங்கு யாரும் நெருங்க முடியாத இந்த தோட்டத்திற்குள் நுழைந்து இதை அழித்துவிட்டது. உயர்ந்த அரசரே, இந்த குரங்கு கொல்லப்பட வேண்டும். எனவே உங்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டுள்ள இந்த அறிவற்ற ஜீவனை உடனே கொல்ல நீங்கள் உத்தரவிட வேண்டும். அவர்கள் கூறியதை கேட்டதும் அரக்கர்களின் அரசனான ராவணன் கிங்கரர்கள் என்று அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த அவனுக்கு கீழ்ப்படிந்த காவல் காக்கும் அரக்கர்களை என்னை எதிர்க்க அனுப்பினான். சூலங்கள், கம்பிகள் பதிக்கப்பட்ட கட்டைகள், இன்னும் பல ஆயுதங்கள் கொண்ட 80,000 பேர் கொண்ட சேனை அந்த அசோகவனத்தில் என்னால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு இரும்பு உலக்கையால் என்னால் அழிக்கப்பட்டது. உயிருடன் தப்பிய ஒரு சிலர் ராவணனிடம் விரைந்து ஓடி அவர்கள் பெரிய சேனை அழிக்கப்பட்டதை தெரிவித்தனர். அப்போது என் மனதில் புதிதாக ஒரு எண்ணம் தோன்றியது. அது அந்த இடத்திலிருந்து கிளம்பி அருகில் இருந்த ஒரு பெரிய மாளிகைக்கு அருகிலேயே சென்றேன். அங்கிருந்த அரக்கர்களை ஒரு தூணால் அடித்து கொன்று விட்டு
நான் அந்த கட்டிடத்தை தரைமட்டமாக்கினேன். அதற்கு பிறகு பிரகஸ்தனின் மகனான ஜம்புமாலி பல பயங்கரமான தோற்றமுடைய அரக்கர்களுடன் என்னை தாக்குமாறு பணிக்கப்பட்டான். போரை போன்ற அந்த அரக்கர்களையும் அவனுடன் வந்தவர்களையும் ஒரு இரும்பு உலக்கையை ஆயுதமாக கொண்டு தாக்கி நான் அழித்தேன். இதை கேள்வியுற்றதும் அரக்கர்களின் அரசனான ராவணன், அதற்கு பிறகு அவன் அமைச்சர்களின் சக்தி வாய்ந்த புதல்வர்களை பல்வேறு பிரிவுகள் கொண்ட ஒரு பெரிய சேனையுடன் அனுப்பினான். அவர்கள் அனைவரையும் அதே இரும்பு உலக்கையால் நான் அடித்தேன். நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட தன் அமைச்சர்களின் புதல்வர்கள் இறந்ததை கேள்விப்பட்டதும் வீரம் மிகுந்த 5 தளபதிகளை ராவணன் எனக்கு எதிராக போரிட அனுப்பினான். நான் அவர்களையும் அவர்களுடைய சேனைகளையும் அழித்தேன். பிறகு அந்த 10 தலை ராவணன் என்னை எதிர்க்க அவனுடைய மகனான மிகுந்த சக்தி வாய்ந்த அக்ஷகுமாரனை பல அரக்கர்கள் கொண்ட சேனையுடன் அனுப்பினான். ஆன்யமாலினியின் மகனும் சிறந்த வகையில் பயிற்சி பெற்ற வீரனுமான அக்ஷன் என்னுடன் போரிடும் முயற்சியில் கையில் ஒரு கத்தியுடன் வானில் எழும்பினான். நான் சட்டென்று அவனை என் கால்களுக்கிடையே பிடித்து கொண்டு அவன் கழுத்தை நெரித்து அவனை கொன்ற பின் அவன் உடலை பல முறை சுழற்றி தூக்கி எறிந்தேன். அக்ஷகுமாரனின் மரணம் ராவணனை கோபத்தின் உச்சிக்கு இட்டு சென்றது. சக்தி வாய்ந்தவனும் போர்த்தாகம் கொண்டவனுமான அவனுடைய இன்னொரு மகனான இந்திரஜித்தை என்னை தாக்குவதற்காக அனுப்பினான். அந்த சேனை முழுவதையும் அழித்து அரக்கர்களில் முதன்மையானவர்களான அந்த இந்திரஜித் என்று அழைக்கப்படும் மேகநாதனின் உற்சாகத்துக்கு முடிவு கட்டுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனக்கு எதிராக போரிட ஆணவம் கொண்ட பல அரக்க வீரர்களுடன் கூட அந்த சக்தி வாய்ந்த போர் வீரனை மிகுந்த நம்பிக்கையுடன் ராவணன் அனுப்பியிருந்தான். அவன் சேனை என்னால் அழிக்கப்பட்டதை கண்ட என் திறமை பற்றி அறியாத இந்திரஜித் கவலையை அடைந்த மனநிலையில் என்னை பிரம்மாஸ்திரத்தினால் கட்டினான். பிறகு அங்கிருந்த மற்ற அரக்கர்கள் என்னை கயிறுகளால் கட்டி ராவணன் முன்பு என்னை இழுத்துச் சென்றனர். தீய மனம் படைத்த ராவணன் முன்பு நான் நின்றபோது இலங்கைக்கு வந்ததும் அரக்கர்களை கொன்றதும் ஏன் என என்னிடம் கேட்கும்படி தன் அமைச்சரான பிரகஸ்தனை பணித்தான். அவையெல்லாம் அன்னை சீதை தொடர்பாக செய்யப்பட்டவை என்று அவனிடம் தெரிவித்தேன். நான் கூறினேன், பேரரசனே, நான் வாயுவின் குமாரனான ஹனுமான் என்ற வானரன். உன்னை காண வேண்டும் என்பதற்காக இங்கு அழைத்து வரப்படுவதற்காக ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்த்திருந்தேன். என்னை ஸ்ரீராமனின் தூதன் என்றும் சுக்ரீவனின் தூதன் என்றும் நீ அறிந்து கொள்வாய். நான் உனக்கு ஸ்ரீராமர் அனுப்பியிருக்கும் செய்தியுடன் வந்திருக்கிறேன். சக்தி வாய்ந்த அரசர் சுக்ரீவர் உன் நலம் பற்றி விசாரிக்கும்படி என்னிடம் கூறினார். தர்மத்தின்படியானதும் மனிதர்களின் உலக வாழ்க்கைக்கு இசைவானதும் நியாயமானதும் பயனுள்ளதுமான பின்வரும் செய்தியை உன்னிடம் கூறும்படி சுக்ரீவர் என்னிடம் கூறியுள்ளார். அவருடைய செய்தி இதுதான். காடுகள் அடர்ந்த ரிஷியமுக பர்வதத்தின் அரசனான எனக்கும் போரில் திறமை காட்டுவதற்கு பெயர் பெற்ற ஸ்ரீராமருக்கும் இடையே ஒரு நட்பு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீராமபிரான் என்னிடம் கூறினார், அரசனே, ஒரு அரக்கன் என் மனைவியை கடத்திவிட்டான். இந்த கடினமான சூழ்நிலையில் உம்மால் முடிந்த அதிகபட்ச உதவியை எனக்கு செய்யும்படி கோருகிறேன். இதற்கு நான் கூறினேன், வாலியை அழிக்க எனக்கு உதவ வேண்டும் என்று உங்களை கோருகிறேன். பெருமை மிகுந்த இளவரசரான ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து வாலியால் நாடு பறிக்கப்பட்ட சுக்ரீவனான என்னுடன் அக்னி சாட்சியாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். வாலியை ஒரு அம்பினால் அழித்த பிறகு வானரர்களின் தலைவரான என்னை மொத்த வானர இனத்திற்கும் அரசனாக அவர் நியமித்தார். இந்த விஷயத்தில் ஸ்ரீராமருக்கு என்னால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டியது எங்கள் கடமை. அரசர்களுக்கான நடத்தை முறைகளில் விதிக்கப்பட்டுள்ளபடி கீழ்கண்ட செய்தி என்னால் தங்களுக்கு அனுப்பப்படுகிறது. உடனடியாக அன்னை சீதையை கொண்டு வந்த ரகுவம்சத்தில் உதித்தவரான ஸ்ரீராமபிரானிடம்
விட்டுவிடவும். நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் ஆட்சிக்கு அவமானம் ஏற்படுத்தி உங்களை அழிக்கும் எதையும் வீரர்களான வானரர்கள் செய்ய மாட்டார்கள். வானிலுள்ள தேவர்களால் கூட உதவிக்கு அழைக்கப்படும் வானரர்களின் வல்லமையை அறியாதவர்கள் உலகில் யார் இருக்கிறார்கள்? சுக்ரீவரின் இந்த செய்தியை உனக்கு நான் முழுமையாக தெரிவித்து விட்டேன். அப்போது ராவணன் கோபத்தால் சிவந்திருந்த தன் கண்களால் என்னை எரித்து விடுவது போல் மிகுந்த கோபத்துடன் என்னை பார்த்தான். கொடிய கொடிய செயல்களை செய்யக்கூடிய அந்த தீய உள்ளம் கொண்ட ராவணன் என் வல்லமையை முழுவதும் உணர்ந்தவனாக என்னை கொல்லும்படி உத்தரவிட்டான். அவன் அருகில் உயர்ந்த மனம் படைத்த அவன் சகோதரர் விபீஷணர் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த அரக்க அரசனிடம் எனக்கு ஆதரவாக பேசினார். அவர் கூறினார், அரக்கர் குலத்தின் மாபெரும் அரசனே, தயவு செய்து இந்த தண்டனையை நிறைவேற்றாதீர்கள். உங்கள் கட்டளை அரசர்கள் கடைபிடிக்க வேண்டிய நீதிக்கு எதிராக உள்ளது என்பதால் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். தூதுவனை கொல்வதை அரச நீதி அனுமதிக்கவில்லை. தூதனிடமிருந்து தான் அரசியல் தொடர்பான தகவல்கள் அறியப்படுகின்றன. எல்லையற்ற வல்லமை கொண்ட அரசரே, எந்த ஒரு குற்றத்திற்காகவும் ஒரு தூதன் கொல்லப்படுவதை அரசர்களுக்கான நடத்தை விதிகள் அனுமதிக்கவில்லை. அதிகபட்சமாக அவனுடைய உடல் உறுப்பு ஏதாவது சேதப்படுத்தப்படலாம். விபீஷணரால் இவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதும் அவர் கூறியது சரியென்று ஏற்றுக்கொண்ட ராவணன் என் வாளிற்கு நெருப்பு வைக்குமாறு அவன் ஆட்களுக்கு உத்தரவிட்டான். அவன் கட்டளையை நிறைவேற்றும் வகையில் அரக்கர்கள் என் வாளில் கந்தல் துணிகளையும் சணல் பைகளையும் பல சுற்றுகள் சுற்றி கட்டினர். அதற்கு பிறகு கொடிய குணம் கொண்ட அந்த அரக்கர்கள் பொறுமை இழந்து என்னை கொள்ளிக்கட்டைகளாலும் தங்கள் முஷ்டிகளாலும் அடித்தனர். பிறகு அவர்கள் என் வாளுக்கு தீ வைத்தனர். அந்த அரக்கர்கள் என்னை பல கயிறுகளால் கட்டி இருந்தாலும் அந்த நகரத்தை பகல் வெளிச்சத்தில் பார்க்க விருப்பம் கொண்டிருந்ததால் நான் சிறிதும் துன்பமடையவில்லை. அந்த அரக்க வீரர்கள் என்னை அந்த நகரத்தின் நுழைவாயிலுக்கு அழைத்து சென்று நான் கட்டப்பட்டு என் வாளில் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெருக்களில் நின்று கூவினர். அப்போதுதான் நான் என் பெரிய உடலை சிறிதாக சுருக்கி கொண்டு கயிறுகளின் தலையிலிருந்து என்னை விடுவித்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் மீண்டும் என் இயல்பான உருவத்திற்கு வந்தேன். ஒரு இரும்பு உலக்கையை எடுத்துக்கொண்டு அதனால் எல்லா அரக்கர்களையும் அடித்து கொன்றுவிட்டு ஒரே தாவலில் அந்த நுழைவாயிலின் உச்சி மீது ஏறிக்கொண்டேன். அந்த நகரத்தின் மாளிகைகள், அரங்குகள் ஆகியவற்றின் உச்சிகளுக்கு சுலபமாக தாவி சென்று அவற்றுக்கு தீ வைத்தேன். அந்த நெருப்பு பிரளய கால தீயை போல் இருந்தது. அவ்வாறு செய்த பிறகு நான் இவ்வாறு நினைத்து வருந்தினேன், இந்த நகரம் எரித்து சாம்பலாக்கப்பட்டு விட்டது. இந்த நெருப்புக்கு தப்பிய கட்டிடம் எதுவும் இல்லை. எனவே ஜனகரின் மகளான அன்னை சீதையும் இந்த நெருப்பில் எரிந்து போயிருப்பார் என்பது அநேகமாக நிச்சயம். ஐயமின்றி இலங்கையை எரிக்கும் முயற்சியில் நான் அன்னை சீதையை எரித்திருக்க வேண்டும். நான் இப்போது ஸ்ரீராமரின் முக்கிய நோக்கத்தை சிதைத்து விட்டேனே. அப்போது மிக அற்புதமான நிகழ்வுகளுள் ஒன்றை பற்றி கூறிக்கொண்டிருந்த சாரணர்களின் செவிக்கினிய சொற்களை நான் கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், ஜனகரின் மகளான சீதை மட்டும் எரிக்கப்படவில்லை, அன்னை சீதை நெருப்பில் எரிந்து போகவில்லை என்று கண்ணுக்கு தெரியாத இடத்திலிருந்து வந்த அந்த வியக்கத்தக்க செய்தியை கேட்டதும் என் கவலை முற்றிலுமாக நீங்கியது. கீழ்கண்ட சிந்தனையால் என் மகிழ்ச்சியும் உறுதியும் இன்னும் வலுவானதாக ஆகின. என் வாளில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த போது நான் வெப்பமெதையும் உணரவில்லை. காற்று கூட குளிர்ச்சியுடனும் நறுமணத்துடனும் வீசிக்கொண்டிருந்தது. இந்த சிந்தனையாலும் சாரணர்களின் வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதாலும் என் செயல்களின் நியாயத்தன்மையாலும் எனக்கு மன திருப்தி ஏற்பட்டது. இவ்வாறு நினைத்த போதும் விதேக நாட்டு இளவரசியை மீண்டும் பார்க்கவும் கிளம்பி செல்ல அவர் அனுமதியை பெறவும் நான் அவர் இருந்த இடத்திற்கு சென்றேன். பிறகு மீண்டும் அரிஷ்டமலை மீது ஏறி உங்களை எல்லாம் காண வேண்டும் என்ற ஆவலில் இந்த கரைக்கு பறந்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். காற்று, சந்திரன், சூரியன், சித்தர்கள், கந்தர்வர்கள் ஆகியோர் பயணம் செய்யும் பாதையான
ஆகாயத்தின் வழியே பறந்து வந்து இங்கே உங்கள் முன் வந்திருக்கிறேன். ஸ்ரீ ராமபிரானின் வல்லமையாலும் உங்கள் அனைவரின் சக்தி உற்சாகம் ஆகியவற்றினாலும் சுக்ரீவர் நமக்கு இட்ட பணியை நான் செய்து முடித்து விட்டேன். நடந்தவை அனைத்தையும் சுருக்கமாக தங்களிடம் கூறிவிட்டேன். மேலே என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்போது நாம் செய்வோம். 58வது சர்க்கம் நிறைவடைந்தது.